திருப்பதியில் திருச்சானூர் சாலையில் அமைந்துள்ள இந்த சைவ உணவகத்தில் காலை உணவை உண்டபின் காளகஸ்தியை நோக்கிய நமது திருப்பயணத்தை தொடங்கியுள்ளோம். ஏழுமலையானை தரிசிக்க நாம் முன்பதிவு செய்துள்ள நேரம் மாலை 4 மணி. ஆகவே மதிய உணவிற்கு முன்பாக காளகஸ்தி சென்று அங்கே எழுந்தருளியுள்ள ஞானப்பிரசன்னாம்பிகா உடனுரை காளகஸ்தீஸ்வர கடவுளை தரிசித்த பின் ஏழுமலையானை தரிசிக்க செல்லவிருக்கிறோம். ஒரு சிலந்தி பூச்சி, நாகப்பாம்பு மற்றும் ஒரு யானை ஆகியவற்றின் மிகுந்த பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவர்களுடைய பெயர்களை இணைத்து ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரா என்ற பெயரில் வாயுலிங்கமாக காட்சி தருகிறார். ஐம்பூதங்களில் வாயுவின் திருத்தலமான காளகஸ்தியில் ராகு கேது பூஜை சிறப்புமிக்கதாகும். காளகஸ்தி என்ற முனிவர் வழிபட்ட தலமாகவும் கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை பிடுங்கி வைத்து வழிபட்ட தலமாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. இதோ நாம் காளகஸ்தி நகருக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். காளகஸ்தி கோயிலுக்குள் நம்முடைய செல்போன் உட்பட எந்த உடைமையையும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. நன்கு சோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஆகவே கோவிலுக்குள் வீடியோ எடுக்க வாய்ப்பில்லை. சிறிய குன்றின் மேல் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்தில் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரரையும் சிவபெருமானிடம் ஞானம் பெற்ற பார்வதியான ஞானப்பிரசன்னாம்பிகையையும் மனங்குளிர தரிசித்து முடித்தோம். அதே உணவகத்தில் மதிய உணவை முடித்தபின் ஏழுமலையானை தரிசிக்க எங்கள் பயணத்தை தொடர்கிறோம்.